إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்மிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபித்தோழர்களுடைய தியாக வரலாறு என்ற தலைப்பின் கீழே இன்றைய தினம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாக வரலாறு சம்பந்தமான சில குறிப்புகளை நாம் பார்க்க வருகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நபித்தோழர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்கச் செய்வதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே பலரது நபித்தோழர்களுடைய பலவிதமான வரலாற்று செய்திகளை பலவிதமான கோணங்களில் நாங்கள் அலசி ஆராயலாம். ஒவ்வொருவர் இஸ்லாத்தின் சத்திய தன்மைகளை புரிந்து இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சில நபித்தோழர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற நேரத்தில் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு விதமான ஈர்ப்பு இந்த மார்க்கத்திலே அவர்களை இணைக்க வைத்து இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்று பார்க்கக்கூடிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வரலாறு. ஏனென்று சொன்னால், அவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்த நிலையில், மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்த ஒரு நிலையில் அவர் இஸ்லாத்துக்காக வந்தது, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது, இந்த மார்க்கத்திலே அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொண்டு அந்த தத்துவங்களை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்ல. அவர் இஸ்லாத்துக்கு எப்படி வர்றார் என்று சொன்னால், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காகத்தான் வருகிறார். இப்படி இஸ்லாத்துக்கு யாராவது வந்தால் நாங்கள் என்ன நினைப்போம்? இவர் இஸ்லாத்துக்கு வரார் என்றாரு, ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்காக வர்றாரு, இவருடைய ஈமான் எந்த அளவுக்கு பலவீனம் என்று பாருங்க, இப்படியெல்லாம் வரலாமா என்று நம் சமூகத்தில் உள்ளவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் இப்படியும் இஸ்லாம் என்ற வெளிச்சம் ஒருவருடைய உள்ளத்திலே குடிகொண்டால் அந்த இஸ்லாம் அவரை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தும், எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த இஸ்லாம் அவரை இயக்க வைக்கும் என்பதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய இயற்பெயர் ஸைத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைத் பின் ஸஹல் என்ற பெயரில் அவர் அறிமுகமானதை விட அபூ தல்ஹா என்ற பெயரில் அறிமுகமானதுதான் பரவலாக எல்லோரும் நாங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு இலகுவானதாக இருக்கும். அதனால வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் அவருடைய ரிவாயத்துகளை பதிவு செய்யும் போதெல்லாம் அபூ தல்ஹா அறிவித்தார், அபூ தல்ஹா இப்படி இருந்தார் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரும் ஹஸ்ரஜ் குலத்தை சேர்ந்தவர், கிளையை சேர்ந்தவர், கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி என்று சொன்னால் அவர் மதீனாவாசி, அன்சாரிகள்ல ஒருவர். ஹஸ்ரஜ் குலத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அவுஸ் கோத்திரம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணமாக இருந்தார்களோ, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணமாக இருந்தார்களோ, அதன் பின்னாடி சென்ற ஒவ்வொரு நபித்தோழர்களும் அதற்கு காரணமாக இருந்தார்களோ, அதே நபித்தோழர்கள் தான் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு விதத்தில் காரணமாக இருந்தார்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலே அக்கவா உடன்படிக்கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதீனா வாசிகளுடைய அழைப்பு பணியினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணிதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக திகழ்ந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மதீனாவாசி அன்சாரிகள்ல ஒரு சஹாபிய பெண்மணியாக இருந்தார்கள். அவருடைய கணவன் மாலிக் இப்னு லலர் என்று சொல்லக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை. அனஸ் இப்னு மாலிக் என்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரபல்யமானவர்.
அவர் அறிவிக்காத ஹதீஸ்கள் இல்லைன்ற அளவுக்கு நிறைய அபூ ஹுரைராக்கு அடுத்தது அவர் தான் அறிவிச்சிருப்பார். ரசூல்லா உடனே கடுமையான விதத்திலே தியாகம் செய்து பல ஆண்டு காலமாக ஒரு சிறுவனாக ஒரு இளைஞனாக நபிகள் நாயகத்திடத்தில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை மாலிக் இப்னு நலுர் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதல் கணவன். ஆனால் அவர் இஸ்லாத்தை உம்மு சுலைம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை அவங்க விரும்பல. யாரு? மாலிக் இப்னு நலுர் என்பவர் விரும்பவில்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தஆலா அவர்களையும் அவர்களுக்கு பிறந்த 2 சிறு குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் விட்டு சாம் நாட்டுக்கு சென்று விடுகிறார். கைவிட்டுட்டு போறாரு. இவங்க இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க, நான் இவங்களோட திருமண வாழ்க்கையை தொடர விரும்பல என்று சொல்லி கைவிட்ட நிலையில் சென்று விட்டார்கள். பிறகு சாம் நாட்டில் சிரியால அவருடைய எதிரிகள் ஒரு சிலரால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவர் முஸ்லிம் அல்லாத நிலையிலே மரணித்து விடுகிறார். ஆனா உம்மு சுலைம் அவர்கள் மனம் தளரவில்லை. இஸ்லாமிய வரலாற்றிலே உண்மையிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே அவங்களோட வரலாறு சென்ற வருடம் பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தை அனசுடனும் இன்னும் ஒரு சிறுவனுடனும் சிறு குழந்தையுடனும் தனிமையிலே ஒரு விதவையாக கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நேரத்தில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பெண்மணி வாழ்றதா இந்த சமூகம் என்ன செய்யும்? சும்மா விடுவாங்களா? இப்ப இந்த காலத்துல விடுவாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல சட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்புத்துறை எல்லா இடத்திலும் பரவி கிடக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட ஒரு விதவை சிறு குழந்தைகளுடன் தனிமையில் வாழ்வதாக இருந்தால் சமூகம் அந்த விதவையை வாழ விட மாட்டார்கள். ஏதோ ஒரு விதத்திலே தன்னுடைய தேவைகளுக்கு ஒரு இலக்காக அந்த விதவையை ஆக்கிக் கொள்வார்கள். விதவை கூட தான் இந்த சூழ்நிலையில் வாழ்வதாக இருந்தால் தன்னுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், தன்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற ஒரு கேள்விக்குறிக்கு முன்னாடி தன்னுடைய கற்பை கூட அடகு வைப்பதற்கு முன்வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் பார்க்கிறோம், இவ்வளவு உரிமைகள், பெண் உரிமைகள் இருந்தும் பார்க்கிறோம். அந்த காலத்துல, ஜாஹிலியா காலத்துல, கேட்க பார்க்கறதுக்கு நாதி இல்லாத காலத்துல, எவன் என்றாலும் எப்படி என்றாலும் பெண்களை நடத்தலாம் என்று சொல்ற ஒரு காலத்துல, பெண்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படாத ஒரு காலத்துல எந்த மாதிரி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்துல கூட அவங்க ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்திலும் ஈமானிலும் உறுதிமிக்கவர்களாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்கள் மீது ஒரு பார்வை அபூ தல்ஹாக்கு செல்கிறது. ஏனென்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகான ஒரு சஹாபிய பெண்ணாக இருந்தார்கள், வீரமிக்க ஒரு சஹாபிய பெண்ணாக இருந்தார்கள், தைரியசாலியா இருந்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மதீனாவிலும் அது போன்று இன்னும் சுற்றியுள்ள சில ஊர்களில் அவர்களுடைய குடும்ப ரீதியாக வணிக உறவுகள் வேற இருந்தது. அதனால கொஞ்சம் பிரசித்தி பெற்றவங்களாகவும் இருந்தாங்க. இது அபூ தல்ஹா ஒரு முஸ்லிம் அல்லாத நிலையில் பார்க்கிறார். பார்த்துவிட்டு விதவையாக்கப்பட்ட நிலையில உம்மு சுலைம் இருக்கிறார்கள், அழகான பெண்மணி வேற, சிறு குழந்தைகள் வேற இருக்கிறார்கள் என்று சொல்லி திருமணம் முடிப்பதற்காக இவர் தயாராகிறார். இவர் ஒருவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நேரடியாக வந்து சந்திச்சு ஹத்தப அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவர்களை திருமணம் பேசுவதற்காக அபூ தல்ஹா அவர்கள் வந்து பேசுகிறார்கள். அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா மிஸ்லுக யா அபா தல்ஹத யுரத்து, அபூ தல்ஹாவே உங்களை போல ஒரு நபர் திருமணம் பேசுவதில் மறுக்கப்படுவாரா? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? ஏனென்று சொன்னால் வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிருன், நீங்க ஒரு காஃபிராக மனிதராக இருந்தாலும் நீங்க ரொம்ப செல்வம் படைத்த ஒருவர், ரொம்ப வசதி படைத்த ஒருவர். உங்களை மறுக்கிறது என்றது சாதாரண எந்த பெண்ணும் செய்ய மாட்டாள். ஆனால் வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்கள் ஒரு காஃபிரான மனிதராக இருக்கிறீர்கள். வஅன இம்ராத்தும் முஸ்லிமத்துன், நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருக்கிறேன். காஃபிரான உங்களுக்கு முஸ்லிம் பெண்ணான நான் எப்படி ஹலால் ஆகுவேன்? வலா யஹில்லுலி ஐ அத்தஸவ்வஜக, நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு ஹலால் இல்லை, மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. ஃபைன் துஸ்லிம் ஃபதாக மஹ்ரி, ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அதுவே என்னுடைய மகராக ஆக்கிக் கொள்கிறேன், நான் உங்களை அப்போது திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உறுதி என்று பாருங்க. வாரவர ஒரு செல்வந்தர், அதே நேரத்தில் வசதி படைத்தவர். கிட்டத்தட்ட அபூ தல்ஹாக்கு மதீனாவில் பல தோட்டங்கள் இருந்ததாக, மிகவும் வசதி படைத்தவராக அவர் வாழ்ந்ததாக, அழகான தோற்றத்தில் அவர் இருந்ததாக கூட வரலாற்று குறிப்புகள் கிடைக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு வசதியும் அழகும் தோற்றமும் ஒரு ஆணிடம் இருந்தால் பெண்கள் அதை தானே பார்ப்பாங்க. இன்னைக்கு மார்க்கத்தையா பார்க்கிறாங்க?
ஒரு ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா, ஒருத்தரை முடிக்கிறதா இருந்தா எதை பார்க்குறாங்க பெண்கள்? இன்னைக்கு இந்த காலத்தில் என்னப்பா, வெள்ளைய பார்க்குதுவல் பொம்பளை பிள்ளை, ஆம்பளையோட வெள்ளைய பார்க்குதுவல். சோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கிரீம் காலம் தானே, ஒயிட்டின் கிரீம் காலம், எல்லாம் சுண்ணாம்பு அடித்த மாதிரி வெள்ளையாகிற காலத்தில் ஆம்புலையிடையும் வெள்ளை நிறத்தை பார்த்து திருமணத்துக்கு வாக்குப்படக்கூடிய ஒரு மூடத்தனமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீன ஜாகிலியத்து. ஆண்களிடம் வசதி இருந்தால், அதே நேரத்தில் அழகு இருந்தால், இந்த காலத்தில் ஒரு பொம்பளை புள்ள விடுமா? பாப்பா கிட்ட சொல்லும், பாப்பாவே உங்களோட தலையை நான் செவத்தில் அடிக்க, எப்படியாவது எனக்கு வந்து இவளை திருமணம் முடிச்சு தாருங்கள் என்று அடம் பிடிச்சு நிற்குமா இல்லையா? நிற்கும்பல். ஆனால் அது ஒரு அளவுகோல் அல்ல, மார்க்கம் தான் அளவுகோல். இந்த நிலையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி தெரிவு செய்கிறார்கள் என்று பாருங்கள். தனக்கு ஒரு கணவன் தேவை, வாழ்க்கை துணை தேவை, 2 குழந்தையோடு தான் வாழணும். சமூகத்தில் தனிமையில் வாழ்வது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. இந்த நிலையில் ஒரு வசதி படைத்தவர் திருமணம் பேசுகின்ற நேரத்தில் கூட அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, ஒரே நிபந்தனை, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் தான் எனக்கு உங்களை ஹலாலாக்கி கொள்ள முடியும் என்று மார்க்க உறுதியுடன் இருக்கும்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க என்ன இஸ்லாம் என்று சொல்றீங்களே அதை எனக்கு விளங்கப்படுத்துங்க. அப்பதான் அவர் அதுக்கு வாசல் திறக்குது. அவங்க சொல்றாங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் நாங்கள் வணங்கணும், அல்லாஹ்க்கு இணை துணை இல்லை, நாங்கள் இணை கற்பிக்க கூடாது, சிறுக்கள் இருக்கக்கூடாது, சிலை வழிபாட்டில் இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, கொள்கை விளக்கம் அவங்க கொடுத்த பிறகுதான் ஏன்னா அவங்க மகராக இஸ்லாம் தானே சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் என்னடா அவங்க விளங்கப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? விளங்கப்படுத்தி இருக்கணும். சொன்ன பிறகுதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த செய்தியை நாங்க நசாயில 3341வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப என்ன நிலை? மார்க்கத்துக்காக வருகிறார்கள். எதனால்? திருமணத்தை அடிப்படையாக வைத்து. இது தப்பா என்று கேட்டால் தப்பு கிடையாது. இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எதை அடிப்படையாக வைத்தும் வாசல் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று இஸ்லாத்துக்கு காரணமாக இருக்கலாம், வந்த பிறகு இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்த காரணமும் காரணியும் எனக்கு நிறைவேற்றப்படாவிட்டால் இஸ்லாத்தை விட்டு நாங்கள் மீண்டும் சென்றுவிட முடியாது. இஸ்லாம் என்பது நாங்கள் வருவதற்கு வாசல் எந்த காரணத்தை வைத்தும் திறக்கப்படலாம், வந்த பிறகு எந்த காரணத்தை கொண்டும் அந்த வாசலை நாங்கள் மூடிடக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியா, நியத்தை பொறுத்துதான் அமல்கள் அமையும். வ இன்னமா லிகுல் இம்ரிஇம் மா நவா, யார் எந்த எண்ணத்துக்காக செயல்படுகிறார்களோ அதை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு ஃபித் துன்யா யுஸிபுஹா, யார் ஒருவர் ஹிஜ்ரத்தை துனியாக்காக செய்கிறார்களோ அந்த துனியாவின் ஹிஜ்ரத்தின் பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். மக்காலிருந்து மதீனாக்கு போறோம், போகும்போது நிறைய வசதி கிடைக்கும், மதீனால விவசாயம் செய்யலாம், நிறைய நிலப்பரப்புகள் இருக்குது, மதீனால வியாபாரத்தை போட்டுக்கொள்ளலாம், மதீனத்து பெண்கள் அழகானவர்கள் என்று கேள்விப்படுகிறோம், ரொம்ப சாந்தமான பெண்கள் என்று கேள்விப்படுகிறோம். மதீனா பெண்கள்ட கண்ணில் மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது போயிட்டு பார்த்துக்கோங்க, அன்சாரி பெண்கள்ட கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னாங்க. ஆனா குறைசி பெண்கள், மக்கத்து பெண்கள் அழகான பெண்களா இருந்தார்கள், ஆனாலும் கடும் ரஃப்பா இருந்தாங்க, ரொம்ப ரஃப் டைப் அவங்க. அதனால மதீனத்து பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும் என்று கூட ஒருவர் துனியாக்காக வேண்டி நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருந்தார், யுஸிபுஹா, அதனுடைய பலனை அடைந்து கொள்வீர்கள். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு ஃபித் துன்யா யுஸிப் அவ் இம்ரஅத்தன் யன்கிஹுஹா, யார் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக நீங்கள் ஹிஜ்ரத் செய்கிறீர்களோ கண்டிப்பாக கல்யாணமும் முடித்துக் கொள்வீர்கள். ஆனா ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்க்காக இருக்க வேண்டும், அப்போதுதான் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில முதலாவது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி ஒவ்வொருத்தர் எதையும் செய்யலாம், அது உலகத்தில் அடைந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிற அமல் தான் என்றென்றும் நிலையானதாக இருக்கும். அபூ தல்ஹா திருமணத்தை அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கின்ற நேரத்தில், அவர் செய்திருக்கின்ற தியாகங்கள் பார்க்கின்ற நேரத்தில், இஸ்லாத்தில் அவர் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த சத்திய மார்க்கத்தில் அவர் உறுதியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மெய்சில் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தியாகி, இறை கட்டளைக்கு அடிபணிவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, போர்க்களத்தில் பங்கு பெறுவதாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பம் என்று வந்தாலும் சரி, உறவுகள் என்று வந்தாலும் சரி, எல்லாத்திலையும் நம்பர் 1 முஸ்லிமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியும் இஸ்லாம் ஈமான் ஒருவருடைய உள்ளத்திலே குடிக்கொள்ளுமா என்று சிந்திக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இவருடைய வீடு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு.
ரசூலோட பள்ளிவாசலுக்கும் இவண்ட வீடும் பக்கம் பக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான், ஒரு முறை மதீனால திடீரென்று ஒரு சப்தம் ஏற்படுகிறது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரை மேலே ஏறி, சேணம் பூட்டப்படாத ஒரு குதிரை மேலே ஏறி உடனடியாக அந்த சப்தம் வந்த இடத்திற்கு சென்று மீண்டும் திரும்பி வருவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு என்னாச்சு, அல்லாஹ்வின் தூதரையும் காணவில்லை, சத்தமோ வருகிறது, எதிரிகள் நம் மீது திடீர் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களோ தெரியாது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ரசூல் அந்த இடத்துல இருந்து வாராங்க. ரசூலாவை பார்த்தவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க? ஹதீஸில் ரிவாயத் செய்யப்படுகிறது, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸ். சஹாபாக்களே இப்படி அழகா இருந்தா ரசூல் அப்படி இருந்திருப்பாங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மிக அழகானவராக இருந்தார்கள், மிகவும் அழகானவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வ அஸ்ஜஅன் நாஸ், அழகு மாத்திரம் அல்ல, ரசூலுல்லாஹ் மனிதர்களில் மிகவும் வீரமிக்கவராக இருந்தார்கள். அழகு இருந்தா சில பேர்கிட்ட வீரம் இருக்காது, வீரம் இருக்கிறவங்க கிட்ட அழகு இருக்காது. நீங்க ரவுடி பயல்களை கொஞ்சம் பாருங்க, மூஞ்ச பாருங்க, பார்த்தா பயங்கரமா இருக்கு, பயங்கரமா கருப்பா பயங்கரமா இருப்பாங்க பாக்குறதுக்கு. அப்பதான் அவனை பார்த்தா ரவுடி என்று எல்லாரும் நினைப்பாங்க. அழகான ஒருத்தன் ரவுடி பயலா இருந்தா அது விதிவிலக்காக ஒரு சிலர் வருவார்கள். அழகாவும் வேற இருக்கிறான், ரவுடியாவும் வேற இருக்கிறான், சண்டியனாவும் இருக்கிறான்டா அது ரெண்டும் கொஞ்சம் ஆப்போசிட் சைட்ல வரக்கூடிய ஒரு தன்மைகள் தான். ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட அழகும் இருந்தது, குணமும் இருந்தது, வீரமும் இருந்தது, தைரியமும் இருந்தது. ஏனென்றா அவங்களுக்கு வழிகாட்டி தானே, அப்படித்தானே இருக்கணும். நம்மட ஹீரோ தானே, அவர் அப்படித்தானே இருக்கணும். அந்த ஹீரோ வெறுமனே தோற்றத்தில் அழகானவர் மாத்திரம் அல்ல, தோற்றத்தில் வீரம் உள்ளவராக காண்பிப்பவராக இருப்பவர் அல்ல, நடைமுறையில் உண்மையான வீரராக இருந்தார்கள். சத்தம் கேட்கிற இடத்துல இருந்து திரும்பி வராங்க. வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, லம் துராவு, யாரும் பயப்படாதீங்க, நான் பார்த்து வந்துட்டேன் தனியா. எப்படி வராங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல ஒரு வாள் தொங்க விடப்பட்ட நிலையில், களத்துல ஒரு கயிறு கட்டி அந்த கயிறுல வாளொண்ட வச்சு அதை விட தொங்க விட்டு கொண்டு குதிரையில வர்றாங்க ரசூலுல்லாஹ். ஒத்த கையில வாளி, மத்த கையில குதிரை, சேணமும் பூட்டப்படவில்லை. எதிரிகள் தாக்குகிறார்கள் என்றால் நேரடியா பார்த்து வராங்கன்னா, சும்மா சரி எதிரிகள் வந்திருந்தா தனியா ரவுண்டு கட்டுவாங்களே, ரவுண்டு கட்டினாலும் அதை முகம் கொடுப்பதற்கு தயாரான உண்மையில் வீரமிக்க ஒரு தலைவராக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சினிமால ரஜினிகான காட்டுவான், ஓடுற வண்டி அப்படி கையால பிடிச்சி இழுத்து எடுப்பான். பச்சை முட்டாள்தனமான வேலை நடக்காது, இவன்ட கைதான் கலண்டு போகும். அதுவும் இந்த வயசுல நடிப்பா இருந்தா கன்ஃபார்மா விரலெல்லாம் கலண்டு போயிட்டுரும், எவனுக்கு அடிக்க இயலாது. 40 தாண்டோன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முட்டு வலி, மூளை வலி, அந்த வலி, வியாதி அது இது வரத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த வயசுல கூட மிகவும் தைரியசாலியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த குதிரையை பார்த்து, வஜத்னாஹு பஹ்ரா, அபூ தல்ஹாவே என்ன குதிரையை வச்சிருக்கிறீங்க, சும்மா கடல் மாதிரி என்றாங்க. கடல் மாதிரி அப்படி சர சர சரண்டு ஓடுது குதிரை, அப்படி வேகம். என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டில் உள்ள அபூ தல்ஹா அவர்களுக்கே ரசூலுல்லாஹ் குதிரையை எடுத்து போறது தெரியா, அவ்வளவு க்ளோஸ், அவ்வளவு இணக்கம். நண்பர்களாக இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களிடம் வாகனம் இருக்கலாம், வாகனம் இருந்தால் இன்னொரு நண்பனுக்கு தேவை என்று சொன்னா கொடுங்க, அது நல்ல ஒரு பண்பு. அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் கூலி கிடைக்கும், சும்மா இல்ல, எல்லாத்துக்கும் கூலி உண்டு. இந்த பாத்தீங்களா எவ்வளவு உரிமையோடு எடுத்து போனாங்கண்டி வாகனத்தை, அது பொது உடைமை. அவ எல்லாரும் எவ்வளவு உரிமையோடு அதை எடுத்து போறாங்கன்னு பாத்தீங்களா, எடுத்து போறாங்க. போயிட்டு வந்தது அவருக்கு, நல்ல குதிரை நல்லா வச்சிருக்கிறீங்களே. அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா நெருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அனுமதி கேட்டதா ஹதீஸ்ல வரல, கேட்டும் எடுத்து போயிருக்கலாம், கேட்டாலும் உடனே தருவதற்கு தயாரான நண்பர். இதை பார்க்கிறோமா இல்லையா? இப்படி ரசூலுல்லாஹ்வுடன் நெருக்கமா வாழ ஆரம்பிக்க. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்தது மனைவிக்காக மட்டுமா? அல்லாஹ்வின் தூதரை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதரை உள்ளத்தால் விரும்பினார்கள். அதனால தானே பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். வாகனத்தை கொடுத்தவட்ட மனசுல படபடபடன்னே இருக்கும். எங்க போயிட்டு விட்டுட்டு வருவானோ, எதை கலட்டிட்டு வருவானோ, எவ்வளவு சர்வீஸுக்கு போவோமோ, ரிப்பேருக்கு போவோமோ, என்ன நடக்குமோ, ஒழுங்கா பிரேக் அடிப்பானோ, தூக்கத்தில் போயிட்டு எங்கேயாவது சாத்திடுவானோன்னு பலவிதமான ப்ரெஷரோட தான் கொடுப்பாங்க வாகனத்தை, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அப்ப எடுத்து போறவங்களும் ஒரு பொறுப்புணர்வோடு எடுத்து போகணும். இதெல்லாம் இருக்கும் பொழுதும் கொடுத்தாங்க, எடுத்தாங்க. எவ்வளவு நட்பு, எவ்வளவு நெருக்கம். இந்த செய்தியை நாங்கள் புகாரில 2908வது செய்தியாக பார்க்கிறோம்.
வெறுமனே வாகனத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணி இதை பொருளாதார உதவியை செஞ்சு இப்படி ஒதுங்கி இந்த மாதிரி இல்லை. போர்க்களத்தில் போரெண்டு வந்தால் அபூ தல்ஹா அவர்கள் ரொம்ப பெரிய வீரர். ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாறு பார்க்கும் ஆச்சரியமா இருக்குது. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கு தனித்துவமான ஒரு வரலாறு இருக்குது. எப்படி இது வந்து அப்படியே அல்லாஹ் தஆலா அந்த புறக்கி எடுத்த முத்துக்களை போல அல்லாஹ் வந்து அப்படியே தயாரிக்கிறான் ஒவ்வொருத்தரையும். அவ்வளவு அவர்களுடைய தியாகத்தையும் அந்த தைரியத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அபூ தல்ஹா அவர்கள் பங்கு பெறாத ஒரு போர் இல்லை. பத்ர்ல கலந்து கொள்றார், உஹதுல கலந்து கொள்றார், இன்னும் பல போர்க்களங்களில் கலந்து கொள்றார். எல்லா போர்க்களங்களிலும் அபூ தல்ஹா அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு வந்த புதுசு. இப்போ அவர் மதீனால தானே இருக்கிறாரு. பத்ர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஹிஜ்ரி 2ல் தானே. மதீனாக்கு வந்து 2 வருஷத்துல பத்ர் வருது. அபூ தல்ஹா கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை வருதுண்டா. இஸ்லாத்துக்கு வந்த புதுசுலே போர். சில பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, வந்து ஏதோ நல்ல பரக்கத்தா வாழ்றாங்க. எங்க போனாலும் சாப்பாடு கடையிலும் முஸ்லீம்கள் தான், விளையாட்டு மைதானங்களிலும் முஸ்லீம்கள் தான், உடுப்பு கடைக்கு போனாலும் முஸ்லீம்கள் தான், துணி கடைக்கு போனாலும், நகை கடைக்கு போனாலும், எந்த கடைக்கு போனாலும், சாக்கடைக்கு போனாலும் நம்மாக்கள் நிறைஞ்சு கிடக்குறாங்க. ஓ, ஜகஜோதியா வாழ்கிறார்கள் போல நாங்களும் இந்த சமுதாயத்தில் இணைத்துக் கொள்ளலாமா என்று சொல்லி காபீர்கள் சில நேரம் நினைப்பார்கள். அல்லாஹ்வே சொல்றார், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமூன், நாங்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது என்று சில வேளை காஃபிர்கள் எண்ணுவது உண்டு. அந்த அளவுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களை வாழ வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்தவன் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இப்படிடா வாழ்றாங்க இவங்க, வசதியா இருக்கிறாங்க என்று பார்த்து சில நேரம் மனம் ஏங்குற அளவுக்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த தன்மைகளை பார்த்து, வசதிகளை பார்த்து, பொறுமைகளை பார்த்து, நிலைமைகளை பார்த்து, சமூக கட்டுக்கோப்பை பார்த்து சில நேரம் நினைப்பது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பொண்ணுக்காக வந்தேன், கல்யாணம் முடிச்சா அதெல்லாம் போரெல்லாம் போறது அதெல்லாம் முடியாது என்று சொன்னாரா? போர்க்களத்தில் பங்கு பெற்றாரா? பங்கு பெறுகிறார். எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய திறமையை பாருங்க. புகாரில 2902வது ஹதீஸ் வருது, கான அபூ தல்ஹத யததர்ரசு மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதுர்சின் வாஹிதின். அபூ தல்ஹா அவர்கள் ஒரே கேடயத்தை வைத்துக் கொண்டு, தோல் கேடயம், இந்த தோலோட ஒரு கேடயத்தை இப்படி வச்சு தான் யுத்தம் செய்வாங்க. இப்படி பாத்தீங்களா? யுத்தம் கேடயம் இருக்கும், அந்த கையோட தோலோட அதை மறைச்சு கொண்டு ஒரு கையால வாளை வச்சு வீசணும். 2 5 கிலோய்க்கும். எங்கட கையில கேடயத்தையும் வாளையும் கொடுத்தோம்னா கீழே விழுந்துரும். அதோட யுத்தமும் பண்ணணும், ஃபார்வர்ட் போகணும், பேக் வரணும், சண்டை பிடிக்கணும், குனியணும், எலும்பணும். நம்ம ஆக்களுக்கு அந்த பிராக்டிஸை கொடுத்தா பாதி பேர் மூச்சிருந்து சுகர் பேஷண்ட் ஓடிடுவான். எல்லாம் 40க்கு மேல உள்ளவங்க தான் அந்த காலத்தில் போரில் நிறைய பேர். அபூபக்கர் போரில் இருந்தாங்க. எத்தனை வயசு? 50 தாண்டி தானே இருந்துச்சு. அப்ப எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க, எப்படி மேல பாடி எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபிட்னஸ். ஆண்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உடம்ப வந்து நீங்க வெறுமனே சாப்பிட்டு சட்டியாக்குறது மட்டும் வேலை இல்லை, அதை வந்து ஒரு ஃபிட்டா வச்சுக்கொள்ளணும். தேவை வந்தா களமிறங்கி எதையும் செய்வதற்கு ரசூலோட எல்லா சம்பவங்களையும் பார்க்கிறோமே. அகலி தோண்டினாலும் இறங்கி தோண்டுவாங்க, வெட்டுவாங்க, பஸ்மமாக்குவாங்க, பாறைகளை பஸ்மமாக்குவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சக்தி! அதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சும்மா ஏனோ தானோண்டு வாழக்கூடாது. இந்த நிலையை பார்க்கிறோம். இவர் ஒரு கேடயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேடயம் தான் ரசூலுல்லாவுக்கு மறைவா இருக்குது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க பார்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டு போர் செய்வார்கள். வகான அபூ தல்ஹத அஸன ரமியி, அபூ தல்ஹா அவர்கள் அம்பு எய்வதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் அம்பு எய்யும் போது போர்க்களத்திலே ரசூல் அப்படி எட்டி பார்ப்பாங்க. ஏகிறது போயிட்டு படுதாண்டு வருது ஹதீஸ்ல. தஸர்ரஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயன்லுரு இலா மௌலிஇ நப்லிஹி, அவருடைய அம்பு இலக்கை அடைகிறது வேண்டி நபிகள் நாயகமே போர்க்களத்திலே தலையை உயர்த்தி எட்டி பார்ப்பார்கள். அவளை ரசனைக்குரிய ஒரு ஸ்டைலிஷ் ஃபைட்டிங். அவர்கிட்ட எல்லாத்துலயும் ஒரு கலை இருக்குமா இல்லையா? இப்போ ஃபுட்பால் விளையாடுவாங்க சில பேர் விளையாட்டா இப்படி என்ன கொண்டு அடிப்பான். அவனோட தலை வானத்துல, வலது கால் ஒரு பக்கம் கிழக்குல, இடது கால் மேற்குல. சில பேர் பாருங்க அதை ஸ்டைலா விளையாடுவான். அதுல ஒரு கலை இருக்கு. அவனோட ரன்னிங்ல ஒரு கலை இருக்கும் இல்லையா? கிரிக்கெட் அடிக்கிறான். ஆரம்ப காலத்தில் ஒரு கிரிக்கெட்டை பார்த்து நம்ம நாடு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து 90 80 சொச்சங்களை தட்டி தட்டி அடிப்பாங்க. ஜெயசூரிய வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டரா விளையாடும் போது எப்படி அழகா இருந்துச்சு. அடிகளை பார்க்கும்போது அந்த அழகு. இந்த விக்கெட் கீப்பிங்ல ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஸ்டாராக அந்த யாரு தோனி வந்தானா இல்லையா? கேப்டனாகவும் விக்கெட் கீப்பிங்ல இங்க சங்கக்கார ஒவ்வொரு துறையிலும் அந்த தேர்ச்சி பெற்ற ரொனால்டோ ஃபுட்பால்ல ஒரு ஸ்டைலை உருவாக்குவாங்க. மெஸ்ஸி ஒவ்வொருத்தட்ட அது திறமை, தனித்துவம்.
அப்ப அந்த திறமைகளை ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படுத்துவார்கள். இவர் அம்பு எய்வதிலும் ஒரு தரமான அழகாக அம்பு எய்யக்கூடியவராக இருந்தார்கள். இதை புகாரில 2902வது ஹதீஸா பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை ரசூலுல்லாஹ் இவர் போர்க்களத்தில் உஹது போர்க்களத்தில் ஒரு நிலைமை ஏற்படுது. என்ன ஏற்படுது? லம்மா கான யௌம் உஹதின், உஹதுடைய நேரத்தில் இன்ஹஸமன் நாசு அலன் நபி அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் நபிகள் நாயகத்தை விட்டு வெறுண்டோட ஆரம்பித்து விட்டார்கள். பின்வாங்கினாங்களே, மசூராக்கு மாற்றம் செஞ்சு போகும்போது அபூ தல்ஹத்த பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜவ்விபும் பிஹி அலைஹி பி ஹஜஃபத்தின் லஹு, அவருடைய தோள் கேடயத்தை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகத்தையும் தனக்குள்ளே இறுக்கி கொண்டு எதிரிகளை தாக்கி வேண்ட ரசூலை இப்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. எதிரிகள் யாரை இலக்கு வைப்பாங்க? தலைவர். தலைவர் சாய்ந்து விட்டால் அனைவரும் தோல்வி அடைந்து விடுவார்கள். அதனால் இவர் ரசூல்லாவை எல்லாரும் ஓடும் பொழுது அபூ தல்ஹா முன்னாடி நின்று ரசூல்லா தன்னுடைய கேடயத்துக்கு பின்னாடி ஆக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து யுத்தம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் பக்கான அபூ தல்ஹத்த ரஜுலன் ராமியன் ஷதீதுல் கித்தி, அபூ தல்ஹா அவர்கள் அழகாக அம்பு எய்யக்கூடிய, கடுமையாக அம்பு எய்யக்கூடிய, எந்த அளவுக்கு அந்த வில்லுல 2 முனையை அவர் இழுத்து எடுத்துருவார் பக்கத்துக்கு. அந்த உஹது போர்க்களத்தில் யக்ஸிரு யௌமைதின் கௌசைனி அவு சலாசன், வில்லு இப்படிதான் இங்கே மரவட்டம், அட 2 முனைகள் இருக்குமே, வில்லில் 2 முனைகள், அந்த முனைகளை அப்படியே கிட்ட இழுத்து அம்பை ஏஞ்சாதான் வேகமா போகும். அப்படித்தானே? ஸ்பீடு அனுப்புறதுக்கு ஷாட்கன்னோ அல்லது 9M இல்லையே, வில்லை இழுத்து வேகத்தை ஏற்படுத்தணும். அவர் எந்த அளவுக்கு வில்ல நெருக்குவார்டா, 2 வில்லும் நெருங்கும் அளவுக்கு வில்ல இழுப்பார். அவ்வளவு ஸ்ட்ரென்த் இழுத்து அடி. அதுல 3 வில்ல உடைச்சிட்டாராம் இழுத்து. அவர் இழுத்தலுக்கு 3 வில்லு உடைந்து விட்டது. அவ்வளவு வேகமாக அவர் யுத்தம் செய்வார். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஒரு மனிதர். வகான ரஜுலுன் யமுர் மஅவுல் ஜஅபத்து மினன் நபலி, ஒருவர் அம்புகளை ஏந்திய ஒரு கூடுடன், அம்புகளுடன் ஒருவர் கடந்து போறாரு. ரசூல் உடனே உன்சுஹா லி அபீ தல்ஹா, அது அபூ தல்ஹா கிட்ட போடு, அபூ தல்ஹா கிட்ட போடு. ரசூலா சொல்றாங்க, நீ எடுத்து போயிட்டு என்ன செய்ய போறாய்? இந்த திறமசாலி பக்கத்தில் இருக்கிறார், குடு, அபூ தல்ஹா கிட்ட குடு. உடனே அவர் அபூ தல்ஹாக்கு போட எதிரிகளை தாக்குகிறார். எப்படி வீரம்! இது பெண்களுக்காக, மனைவிக்காக இஸ்லாத்துக்கு வந்ததுனாலே இந்த வீரம் இல்ல. இஸ்லாம் இங்க இருக்குது. அல்லாஹ்வின் தூதரை பாதுகாத்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதரை பாதுகாப்பது தான் ஒரு முஸ்லிமுடைய அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் என்ற அந்த எண்ண கரு சரியாக விதைக்கப்படுகிறது. அப்படி இருந்தா எதையும் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பையும் எட்டி பார்க்குறாங்க. இவர் அம்பு எய்கிற மாதிரி எட்டி பார்க்கும்போது அபூ தல்ஹா சொல்றா, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, பி அபி வந்த வ உம்மி, என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லா துஸ்ரிஃப் யுஸீபுக சஹமுன் மின் சிஹாமில் கௌம், நீங்க தலையை உயர்த்தாதீங்க, எதிரிகளுடைய அம்பு உங்களுடைய தலையை தாக்கிவிடக்கூடும். அப்படி அம்புகள் வீசுறாங்க. அப்ப அவர் எதிரிகள் அம்பு ஏயும் போது கேடயத்தால் அதை தடுத்து கொண்டு நபிகளாரையும் பாதுகாத்து கொண்டு இழுத்து கொண்டு முன்னேறி செல்கிறார். கொஞ்சம் தலை உயர்த்தினாலும் ஒரு அம்பு வந்து வீசும். அப்ப நான் என்ன செய்ய? அபூ தல்ஹா அவர் சொல்கிறார், நஹரி தூன நஹரிக்க, அப்படி மிஸ் ஆகி ஒரு அம்பு வந்து சென்று வைங்க, அது என்னுடைய இதயத்தை, நெஞ்சை பிளந்து கொண்டுதான் வர வேண்டும். என்ன நெஞ்ச கொடுப்பேன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தலையை உயர்த்தாம வாங்க. ரசூல் அவர் சொல்ற மாதிரி கேட்கிறாங்க. இதுதான் தைரியம். இந்த மாதிரி ரசூல்லா தண்ட உயிர் போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வின் தூதருடைய உயிரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களே, இது அபூ தல்ஹாவுடைய இஸ்லாம், அவருடைய தியாகம் விளங்குது. அந்த போர்க்களத்தில் எல்லாரும் வந்து தோல்வி அடைஞ்ச மாதிரி மன உளைச்சல் ஆகுது. ரசூலா மௌத்தா போனாங்கன்னு சொன்ன மன உளைச்சல். இந்த மன உளைச்சல்ல எல்லாரும் பின் வாங்குறாங்க. ரசூலா அல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு சிறு தூக்கத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்துறாங்க. கொஞ்சம் தூங்கி எழுமுங்கடா, அப்பதான் சரி வரும். ஓவரா டென்ஷனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கி எழுமுங்க, ரிலாக்ஸ் ஆகிரும். உடம்பெல்லாம் அப்படி அந்த ஹோமோன்கள் எல்லாம் அப்படி பேலன்ஸ் ஆகி இருக்கிற நிலைமைக்கு வரணும். தூக்கம் என்றது வந்து ஒரு மனுஷனுக்கு ரிலாக்ஸ் ஆக்குறது தானே. உளவியல் துறைகளில் சொல்லிக் கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் உளவியல் துறையில் மனோ தத்துவங்களில் நிறைய பேரை கவுன்சிலிங் பண்ணுறதே தூங்க வச்சு தான் ரிலாக்ஸ் ஆக்குவாங்க. அப்போ தூக்கத்தை கொடுத்தோடனே என்ன நடக்குது? வலக்கது வக்கா சைஃபு மி யதை அபீ தல்ஹத்த இம்மா மர்ரத்தைனி வ இம்மா சலாசன், 2 அல்லது 3 தடவைகள் போல
அபூ தல்ஹாவுடைய வாள், கையில் இருந்த வாள் கீழே கூட விழுந்தது. அந்த போர்க்களத்தில் ஏற்பட்ட அந்த டென்ஷன்ல ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தூக்கத்தை ஏற்படுத்தி இவர் வாளை கையில தான் வச்சு கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி புகாரில 3811. அபூ தல்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பொழுது எனக்கு தூக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த தூக்கம் ஏற்பட்ட உடனே என்னுடைய கையிலிருந்து குந்த ஃபீமன் தகஸா உன் நுஆசு யௌம உஹதின், உஹதிலே அனைவருக்கும் சிறு தூக்கம் ஏற்பட்டது. அப்படி தூங்கியவர்களில் நானும் ஒருவன். அத்தா சக்கத்த சைஃபி மின் யதி மிராரன், பல தடவைகள் என்னுடைய கையிலிருந்து வாள் கீழே விழுந்தது. தூக்கம் ஏற்படுது, ஆனால் வாளை பிடிச்சு கொண்டிருக்கிறார். தூக்கம் மிகைத்தாலும் வாளை விடக்கூடாது, அப்பயும் கீழே விழுது, திரும்ப எடுக்கிறார். யஸ்குத்து வாஹுதுஹு, கீழே விழுது விழுத்து கொண்டு எடுக்கிறேன். வயஸ்குத்து ஃபாஹுதுஹு, மீண்டும் விழுகிறது மீண்டும் எடுக்கிறேன் என்றார். இந்த செய்தி புகாரில் 4068. அப்ப இலக்கு, தூக்கம் வந்தாலும் இலக்கை மறக்காமல் உள்ளத்திலே தைரியசாலியாக இருந்து இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அபூ தல்ஹா அவர்கள் இந்த இதே உஹது போர்க்களத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை பற்றி போன வருஷம் பார்த்தோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அம்பெய்கிறதுல தேர்ச்சி பெற்றவர். எந்த அளவுக்கு என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃபத்தி ரஜுலம் பஅத சஅதின் சமிஅது யகூலு இர்மி ஃபிதாக அபி வ உம்மி. ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னதை என் வாழ்க்கையில நான் யாருக்கும் சஅதுக்கு பிறகு கேள்விப்படவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொன்னாங்கடா, இர்மி சஅதே, அம்பேயுங்கள், நீங்கள் அம்பேயுங்கள், ஃபிதாக அபி வ உம்மி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். பொதுவா ரசூலுல்லாஹ்க்கு தான் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று. ஆனா இங்க ரசூலா சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அம்பேயுங்கள். இந்த ரெண்டு ஹீரோஸ் தான் போர்க்களத்தை டர்ன் பண்ணி எடுக்கிறாங்க ஓரளவுக்கு. அனஸ் பின் நலூருடைய வரலாறை பார்த்தோம். அனஸ் பின் நலூர் இந்த போர்க்களத்தில் நிறைய எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறார். இப்படி பல செய்திகளை பார்க்க இது புகாரில் 2905வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய மனைவி யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மாப்பிளைக்கு கொஞ்சமும் செகண்ட் இல்லாது பெரிய வீரம், தைரியசாலி. நான் சொன்னேன் ஜாடிக்கு ஏற்ற முடியும்னா நல்லதா இருந்தா பரவாயில்ல. இவங்களும் அப்படித்தான், கணவனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கப்பற்று, மார்க்க உறுதி, வீரம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன உம்ம சுலைமின் இத்தஹதத் யௌம ஹுனைனின் ஹின்ஸரன், என்னுடைய தாய் உம்மு சுலைம் அவர்கள் ஹுனைன் போர்க்களத்திலே ஹின்சர் என்று சொல்லக்கூடிய பிச்சுவாய் கத்தி ஒன்றை தனது கையில் வைத்துக் கொண்டிருந்தார். ஹின்சர், இதை யாரு பயன்படுத்தினாங்க? அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிக்குள்ள ஒளிச்சு வைப்பாங்கட்டாங்களே, அதே ஹின்சர். ஃபரஆஹா அபூ தல்ஹா, இதை அபூ தல்ஹா அவர்கள் கண்டார்கள். என்ன ஹின்சர் பிச்சுவாய் கத்தி ஒன்றை வச்சு கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டோன்னே மனைவி, கணவனும் அம்பேகிறாரு, மனைவி கத்தியை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் ஹாதி உம்மு சுலைம் மாஹா ஹின்சருன் ஹின்சருன், அல்லாஹ்வின் தூதர் இந்த உம்மு சுலைமை பாருங்களே, அவனோட கையில பிச்சுவாய் கத்தி ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார், இடத்துக்கு கத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், மாஹாதல் ஹின்ஜரு, இந்த ஹின்ஜர் என்னது உம்மு சுலைமே, என்ன கத்தி வச்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் என்று கேட்டோன்னு அவங்க சொல்றாங்க, இத்தஹத்துஹு இந்தனா மின்னி அஹதும் மினல் முஸ்ரிகீன், போர்க்களத்திலே முஸ்ரிகீன்கள் எவனாவது என்கிட்ட நெருங்கினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகர்து பிஹி பத்ருஹு, அவன் கொடலை உருவி எடுக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன்றாங்க. எப்படி எப்படி கணவன் மனைவி மார்க்கத்துக்காக எப்படி எதிரிகளை வீழ்த்துறாங்க. நம்ம சமூகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தால் பெண்கள் தரப்புல யாராவது வந்து பேசுறாங்களா? சாபிய பெண்கள் களத்திலிருந்து யுத்தம் செய்யறதுக்கே தயாரிட்டாங்க இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே. நம்ம தரப்புல இந்த காலத்துல இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெண் குரல் கொடுக்கிறாள் என்று வையுங்கள், ஒரு முஸ்லிம் பெண் எழுப்பி நின்று நீங்கள் எப்படி பேசலாம், இஸ்லாமிய மார்க்கம் இந்த அடிப்படையில் இந்த சலுகையை நமக்கு அனுமதித்து இருக்கிறது, இது நம்முடைய உரிமை, இதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும், நாம் தியாகம் செய்ய வேண்டும். யாராவது ஒரு பொம்பளை பேசுவாளா? மேக்கப் பண்றதுக்கே நேரம் இல்லை. இதான் காலம். ட்ரெஸ் வாங்குறது, அழகு பார்க்கிறது, ஊட அலங்கரிக்கிறது, குழந்தைய வளர்க்கிறது, கார் பங்களா வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, இதிலே காலம் ஓடுது.
இஸ்லாத்தை பாதுகாக்கிற இந்த மகத்தான பணியில் எப்படி நபித்தோழியர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அப்படி அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் இன்றைய காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் ரொம்ப 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 குறைவாக இருக்கிறார்கள். எல்லாம் காலம் கடந்து போகுது, வித்தியாசமா மாறுது, வேற லெவல்ல போறாங்க. நம்ம சமூகம் மாறிக்கொள்ள வேண்டும். அப்ப இவங்க ஹின்சரை வைக்கிறாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்ஹகு, சிரித்தார்கள். என்னமா நீங்களும் ரெடி போலப்ப, யுத்தத்துக்கு ரெடி போல என்று ரசூலா சிரிச்சாங்க என்று வருது. அப்ப ரசூலா கிட்ட இவங்க சொல்றாங்க, உக்துல் மன் பாதனா மினத் துலகாயில் இன்ஸமூ பிக, அல்லாஹ்வின் தூதரே உங்கள்ல இருந்து யாரெல்லாம் முனைன் போர்ல சில பேர் பிரிஞ்சு போறாங்க தானே, பெரிய படையோட ரசூலா போறாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் பிரிந்து செல்கிறார்கள், முனாஃபிக் கூட்டம். அல்லாஹ்வின் தூதரே யாரெல்லாம் பிரிஞ்சு ஓடினாங்களோ அவங்கள கொலை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. கொலை செய்யறதா இருந்தா, தண்டனை கொடுக்கறதா இருந்தா நம்ம கிட்டே சரக்கு இருக்குது, ஆயுதம் இருக்குது, நாங்களே செஞ்சிருவோமே, வச்சு செஞ்சிருவோமே, பார்த்துருவோமே ஒரு கைன்றது தானே கருத்து. கொலை செய்ய மாட்டீங்களா, பிரிஞ்சு போனவங்களை ரெண்டுல ஒன்று பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மு சுலைமே இன்னல்லாஹ் கத் கஃபா வ அஹ்ஸன, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இதை அழகான முறையில் தீர்த்து வைத்து விட்டான், பழி வாங்குதல் அவசியமில்லை, விட்டு விடுங்கள் என்றாங்க. தைரியமா இருந்திருக்கிறாங்க என்று விளங்குதா இல்லையா? கணவன், இது சஹீஹ் முஸ்லிம்ல 3697. மனைவி இஸ்லாத்துக்காக இவ்வளவு தைரியமா களமிறங்கும் போது அபூ தல்ஹா அதை பார்த்து ஏசினார்களா, விமர்சித்தார்களா, குற்றம் சுமத்தினார்களா? இல்லை, ஊக்குவிக்கிறாங்க. என்னன்னு தான் கேட்கிறாங்க. ரசூலா சிரிச்சோன்னு அவரும் மௌனமா இருக்கிறார். இது பெண்களுக்கு அனுமதி உண்டு, அவங்க செய்யலாம், சும்மா இருக்கிறாங்க, ஒப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. நம்ம காலத்தில் ஒரு முஸ்லிம் பெண் இஸ்லாத்தின் பற்றுடன் களமிறங்கி செயல்படுவதற்கு ஆரம்பித்தால் கணவன் உடனே கேட்டை போட்டுருவான். நீங்களாம் வீடியோக்கு வந்து அவங்கள 10 பேர் பார்த்துருவான், சரி வராது, பயான் எல்லாம் பண்ணாதீங்கன்றுவாங்க. இப்படி செஞ்சோடனே அதைரியப்படுவார்கள். அவங்களுக்கு வாழ்க்கை முக்கியமா இல்லையா? அந்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்றதுக்காக, கணவனை சமாளிக்கிறதுக்காக வேண்டி தாவா களத்தை விட்டு பல பெண்கள் ஒதுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இல்லாட்டியும் புள்ளைய பெத்து போடுவான், 10-15 புள்ளைய பெத்து போடுறது. உம்மத்த பேருக்கு சொல்லிட்டாங்க ரசூலாண்டு, புள்ளைய பெத்து போட்டு வருஷம் புள்ளைய பெக்கிறது, வளர்க்கறது, பால் கொடுக்கறது, திரும்ப பெக்கிறது, வளர்க்கறது, பால் கொடுக்கறது, ஆளாக்குறது, சோறு ஊட்டுறது, ஸ்கூலுக்கு போறது, எடுக்கிறது, வாரது, பிடிக்கிறது, இதோட அவட காலம். புள்ள பெத்து வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க சில பேர். பெண்களே நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்துக்காக நீங்கள் செய்கின்ற தியாகம் என்னவென்பதை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்து உங்களுடைய மரணத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எடுப்படக்கூடிய ஏதாவது ஒரு நற்காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். உங்களோட வாழ்க்கையை அதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் இதனூடாக நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அபூ தல்ஹா அவர்களை பார்த்து ரசூலா கேட்கிறாங்க, இஸ்தகா இப்னுன் லி அபி தல்ஹா, என்னுடைய குழந்தையை அபூ தல்ஹாவுக்காக வேண்டி என்னுடைய குழந்தை நோயுற்று இருந்தது, நோயாகி, அபூ தல்ஹாவுடைய குழந்தை நோயாகி இருக்குது. ஃபமாத வ அபூ தல்ஹத ஹாரிஜுன், அபூ தல்ஹா ஒரு வெளியிலே பயணம் சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை மரணித்து விட்டார். அபூ தல்ஹாவுடைய உம்மு சுலைமுக்கு பிறந்த குழந்தை உமைர், அப்துல்லா என்ற ஒரு குழந்தை இருந்தாங்க, உமைரும் இருந்தார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலிக் இப்னு நலருக்கும் உம்மு சுலைமுக்கும் பிறந்தது. இப்ப அபூ தல்ஹாட குழந்தை உமைர் மரணித்து விட்டார். இந்த உமைர் ஒரு சிறிய பறவையை வைத்து விளையாட கொண்டிருப்பார், அதுல பேர் நுஐர். ரசூல்லா அந்த பக்கத்து வீடு தானே, காணும் போதெல்லாம் யா உமைர், உமைரே மா ஃபஅல நுஐர், உன்ன நுஐருக்கு என்னாச்சு? ஒரு பறவையை வச்சு விளையாடி கொண்டிருப்பார், பறவை இறந்துருச்சு, கவலையில் அப்படியே சேட் மூட்ல இருக்கிறார் சின்னவர். ரசூலா போயிட்டு உமைரே என்னாச்சு உங்களோட பறவைக்கு இப்படி செல்லமா கேட்கிறாங்க. அப்ப அவர் கவலை அழுன்னு அழுறாரு. ரசூலா சரி அதை சரி நல்லது நடக்கட்டும் என்று ஆறுதல் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி போறது. இந்த உமைர் செல்ல குழந்தை மௌத்தா போறாங்க. மௌத்தா போனோடனே இவர் வெளியில போர்க்களத்துக்கு போனாலா அல்லது வியாபாரத்துக்கு போனாரான்னு தெரிய ஹாரிஜுன் வெளியே போயிட்டாரு. ராத் இம்ராத்து அன்னவு கது மாத்த, உமைர் மரணித்து இருப்பதை உம்மு சுலைம் கண்டு விட்டார்கள். ஐயாத் செய்யன் வனஹியத் ஃபி ஜானிபில் பைத்தி, அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த குழந்தைய அமைதிப்படுத்தி அப்படியே டென்ஷன் ஆக்காம ஒரு போர்வையில சுத்தி வீட்டொரு பக்கத்துல வைக்கிறாங்க. வலன் அபூ தல்ஹா அன்னஹா, அதுக்கு பிறகு அபூ தல்ஹா வர்றாரு. ஃபலம்மா ஜா அபூ தல்ஹா வருகிறார். கைஃபல் குலாம், என் மகன் எப்படி இருக்கிறான்? மகனை விசாரிப்பாங்க தானே, வெளியே போயிட்டு வந்தா பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்களா,
ஸ்கூலுக்கு போனாங்களா வந்தாங்களா விசாரிப்போம் தானே, விசாரிக்கிறார். அவங்க சொல்றாங்க மனைவி கது அதஅத் நஃப்ஸுஹு வ அர்ஜு ஐ யகூன கதிஸ்தராஹ, அவர் அமைதியுற்று இருக்கிறார், நீங்கள் நினைப்பதை விட மிகவும் சாந்தி அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நாசுக்கான வார்த்தை, ஹிக்மத்தான வார்த்தை. எடுத்தெடுப்புல அபூ தல்லாவே பாருங்களே என்ற உமேர் மௌத்தா பேட் இப்படி சொல்லல. ஒப்பாரி வச்சு அழுறது, எதை பார்த்தாலும் ஒரு ஒப்பாரி பொம்பளைகளுக்கு, எதை பார்த்தாலும் ஒரு அழுக, கணவனை எப்படி சமாளிக்கணும் என்று தெரியாது, ஒரே டென்ஷன்ல எகிரி விழுறது. இதுக்கெல்லாம் சாகுமணி அடிக்கக்கூடிய ஒரு வரலாற்று உதாரணம், ஒரு முன்மாதிரி. நல்லா இருக்கிறாரு, நிம்மதியா இருக்கிறத விட நிம்மதியா இருக்கிறாரு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன செய்கிறார், வந்தா சரின்னு சொல்லி இவர் நினைக்கிறார் உண்மை சொல்லிட்டாங்க, மனைவி உண்மை தானே சொல்லுவாங்க, அவங்க உண்மை தான் சொல்லி இருக்கிறாங்க, இருக்கிறத நிம்மதியா தான் இருக்கிறார். சரி என்று இவர் சாப்பிட்டு ஃபபாத்த ஃபலம்மா அஸ்பஹ தஸல, அவங்க என்ன செய்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடுகிறார்கள். இல்லறத்துல வேற ஈடுபடுறார். வெளியே போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் அப்படி இப்படி மனங்கள் பதறத்தானே செய்யும். அதை தணிக்கிறதா இருந்தால் மனைவி கிட்ட கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு வரணும். அது பொம்பளையிலும் விலகி கொள்ளணும். மாப்பிள்ளை கொஞ்சம் ஊரை சுற்றி விட்டு எடுத்தோம்டா கொஞ்சம் நெருக்கி வச்சு கொள்ளணும் என்று விளங்கி கொள்ளணும். அப்போ இப்படி இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. காலையில் சுபோனானே குளிச்சுட்டு பள்ளிக்கு கிளம்புற நேரத்தில் பலம்மாராத யஹுர்ஜ அலமத்து அன்னஹு கதுமாத், குழந்தை மரணித்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். சொன்னோடனே இவருக்கு கோபம் வருது. என்னது மூத்தா போயிட்டாரா? அப்போ நான் வந்து நேற்று கேட்கும்போது நல்லா இருந்ததா சொன்னீங்க, நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்டோம், சந்தோஷமா இருந்தோம், இரவை கழிச்சோம், காலையில் வந்து மவுத்துன்றீங்களே, நீங்கள் செஞ்ச காரியம் சரியில்லை, இது ரொம்ப ஓவர். தைரியத்தில் ரொம்ப ஓவரான தைரியம் தானே, இஸ்திகாமத்தில் ரொம்ப ஓவரான இஸ்திகாமத் தானே. நான் ரசூலா கிட்ட புகார் செய்வேன், ரசூலா கிட்ட போறாங்க. ரசூலா கிட்ட போயிட்டு அல்லாஹ்வின் தூதரே இப்படித்தான் ஆச்சு பாருங்க, உம்மு சுலைம் இப்படி நடந்து கொண்டாங்க என்று சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லஅல்லல்லாஹ ஐ யுபாரிக லகுமா ஃபீ லைலத்திகுமா, உங்களுடைய இரண்டு பேருடைய இரவிலே இறைவன் உங்களுக்கு பரக்கத் செய்யக்கூடும். துஆ தான் செஞ்சாங்க. நேற்று இல்லறத்தில் ஒன்று கூடினீர்களா, அல்லாஹ் அந்த ஒன்று கூடலில் பரக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்றாங்க. அதாவது அந்த செய்தியை ரசூலா அங்கீகரிக்கிறார்கள். இது புகாரில 1301வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. என்ன பரக்கத்து? இவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடியதில் ஒரு குழந்தை பிறக்கிறார். அந்த குழந்தையிட பேர் அப்துல்லா. அந்த குழந்தை, அவருக்கு 9 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அறிவிப்பாளர் சுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரஐது லஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் அப்துல்லாக்கும் அவருடைய மனைவிக்கும் கிடைச்ச குழந்தைகள் எண்ணிக்கை திஸ்அத் அவுலாதின், 9 பிள்ளைகள் அவர்கள் பெற்றார்கள். குல்லுஹும் கது கர அல் குர்ஆன், அந்த ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓதும் காரிகளாக இருந்தார்கள். எப்படி ஒரு நாள் இரவுல அல்லாஹ் செஞ்ச பரக்கத்தை பார்த்தீங்களா? 9 குழந்தைகளும் ஹாஃபில்களாக மாறி, காரிகளாக மாறி, குர்ஆன் சட்டங்களை தெரிந்தவர்களாக மாறி, அவர்கள் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்களோ, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சிறந்த குழந்தைகளாக, சிறந்த மனிதர்களாக வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அதனுடைய ஆரம்ப நன்மை யாருக்கு வந்து சேரும்? அந்த தாய் தந்தைக்கு வந்து சேரும். அவன் அந்த அப்பாக்கும் அத்தம்மாக்கா வந்து சேரும். ஆச்சியும் அப்பாவும் சியா ஆச்சி, அந்த ரெண்டு பேருக்கு வந்து சேருமா இல்லையா? அபூ தல்ஹா உடைய பேர குழந்தைகள் இப்படி பெறுகிறார்கள். உம்மு சுலைமுடைய பேர குழந்தைகள் இப்படி பெருகி செல்கிறார்கள். அந்த நன்மையெல்லாம் இவங்களுக்கு வந்து சேருது. இப்படி தைரியசாலிகளாக பெண்கள் இருக்கணும். மாப்பிள்ளை கிட்ட என்ன எப்ப எப்படி சொல்லணும் என்று தெரிஞ்சுக்கணும். வந்தவுடனே பராசென்று அழுது கொண்டு எதையும் ஒப்பாரி வைக்க கூடாது. ஆற அமர இருந்துதான் ஒரு செய்தியை எத்தி வைக்கணும். இந்த வெளியே போயிட்டு வர்றேன் டென்ஷன்ல வருவான், நினைச்ச அளவுக்கு லாபம் கிடைச்சிக்காது, நினைச்ச பிசினஸ் நடந்திருக்காது, அல்லது பிசினஸ் எவனாவது பறிச்சு போயிட்டு இருப்பான், அல்லது எவன்கிட்டயாவது சண்டை போட்டு வந்திருப்பான், ஏதாவது ஒரு திட்டு வாங்கி இருப்பான், அல்லது இவன் யாருக்காவது திட்டு இருப்பான், கோபம் வந்து பல டென்ஷனோட வீட்டுக்கு வந்தா அவனை முதல்ல ரிலாக்ஸ் ஆக்கணும், பார்த்தவுடன் சந்தோஷம் வரணும். அவ்வளோ பிரச்சனையோட வீட்டுக்கு வந்தோடனே இவளை பார்த்தோடனே இவ கத்துற கத்துக்கு இவ வாயை இப்படி கொஞ்சம் திறக்க ஸ்டார்ட் பண்ணோடனே அவனுக்கு டென்ஷன் எல்லாம் ஏறி பாருங்க ஒரு ஏச்சி. உங்கள்கிட்ட எங்கிட்ட ஏச்சி இல்லை, வரலாற்று புத்தகங்களையும் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு ஏச்சி விழும். அதோட ஒப்பாரி, அதோட சண்டை, அதோட முழு நாளும் டென்ஷன். போ, மனைவிட கையில தான் ஒரு ஆண் மகனை புருஷனை அப்படியே நிம்மதியா தைரியமா வாழ வைக்கிற அந்த கீ இருக்குது. கீ
திறவுகோல், ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே வர்றாங்க. ஃபஅதாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே ரசூலா வந்து ஃபஸல்லா அலைஹி மன்சிலிஹிம் அவங்களோட வீட்டிலேயே ஜனாசா தொழுகிறாங்க. வீட்டிலேயே தொழுறாங்க ஜனாசா தொழுகை. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! ரசூல்லா எங்கட வீட்டுக்கு வந்து தொழுந்தாங்கண்டா எவ்வளோ பாக்கியமாக நாங்கள் பார்ப்போம். அது எவ்வளோ ஒரு கண்ணியம்! வீட்டிலே வந்து ஜனாசா தொழுகையை தொழுந்து போனாங்கண்டா அந்த ஜனாசா தொழுகையில் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள், அவருக்கு பின்னாடி அபூ தல்ஹா இருந்தார், அவருக்கு பின்னாடி என்னுடைய தாயார் இருந்தாங்க. இதுதான் ஜனாசா தொழுகை. 3 பேரை கொண்ட சிறுவர்களுக்கு ஜனாசா தொழுகை அவசியமே இல்லை, கட்டாயம் என்பது இல்லை, தொழுதா சிறந்தது. அந்த அடிப்படையில் அந்த தொழுகை நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இது ஹாக்கிம் தபரானி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, இவங்க குடும்பமே தியாகமான குடும்பம். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அந்த அனஸ் இருந்தாரே, அனஸ் இப்னு மாலிக் உம்மு சுலைம்ட மகன், இப்ப தந்தை அபூ தல்லாட பொறுப்புல தானே வளர்றாரு. ரசூல்லா அவரிடம் போய் அல்தமிஸ் லனா குலாமன் மின் இல்மானிக்கும், அபூ தல்லா உங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அதில் ஒரு குழந்தை எங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தரமாட்டீர்களா என்று கேட்கிறாங்க. நிறைய குழந்தை இருக்கிறாங்க, ஒருத்தரை நமக்கு ரிசர்வ் பண்ணுங்க, அல்லாட மார்க்கத்துக்கு ரிசர்வ் பண்ணுங்க என்று சொல்றாங்க. ஒன்று விளங்கிக்கோங்க, வீட்டில் 6-7 பெத்து போட்டீங்கண்டா 1-2 அல்லாட பாதைக்கு முழுசா அர்ப்பணிக்க வைங்க. அல்லாட மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவராக, ஆப்பிளாக, தாயியாக, ஒரு ஆலிமாக ஆக்கிற முயற்சியை செய்யுங்க. குறைஞ்சபட்சம் 10 பெத்து போடுவோம், 10ம் 10 திக்குல கிடக்கும், 10ம் 10 விதமா இருக்கும், 10ம் 10 பைத்தியம் பலவிதம் மாதிரி பிள்ளைகளும் பலவிதம் இருக்கும். 1-2 என்ன செய்யணும்? அல்லாட மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த கல்வி, பயனுள்ள கல்வியும் தேவைப்படலாம் தானே, சதக்கத்துல் ஜாரியாவாக சாலியான குழந்தைகிட்ட துவா அப்படி இருக்கணும். கேட்கும்போது ரசூலாவே கேட்கிறாங்க. அப்ப அபூ தல்ஹா என்ன செய்கிறார்? யுர்திஃபுனி வராஹு, என்னை அவருக்கு பின்னாடி வைத்துக்கொண்டு அவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு சென்று கையில் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி, கவலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், வல் ஹஸனி, அச்சத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், வல் அஜ்ஸி, இயலாமையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், வல் கஸலி, சோம்பல் தனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், வல் புகுலி, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், வல் ஜுபனி, அந்த கோழைத்தனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை வேற கற்றுக் கொடுக்கிறதா. அந்த துஆ இந்த சந்தர்ப்பத்தில் தான் வருது. அப்ப இந்த துஆவை கற்றுக் கொடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கையில ஒப்படைச்சிட்டு வராங்க. இது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைத்த செய்தி புகாரில 6363வது செய்தி. அப்படி ஒப்படைக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கிட்டத்தட்ட 9 வருடம் 10 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறேன். அந்த 9-10 வருடங்கள்ல ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திட்டியதில்லை, ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்தார் என்று கேட்டதில்லை. அந்த அளவுக்கு பண்பாளராக அல்லாஹ்வின் தூதர் என்னுடன் பழகி இருக்கிறார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4624வது செய்தியா வருது. அபூ தல்ஹா தான் கொண்டு போயிட்டு கொடுத்தாரண்டா, அபூ தல்ஹாட சொந்த விருப்பத்தில் இல்லை, அவரும் விரும்புகிறார், உம்மு சுலைம் அவர்களும் விரும்புகிறார்கள். உம்மு சுலைம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா உனைஸ், யா ரசூலல்லாஹ், ஆதா உனைஸ், அல்லாஹ்வின் தூதரே இதுதான் உனைஸ். அனஸ் எப்படி உனைஸ் ஆவிச்சுன்னு யோசிக்கிறீங்களா? உமர் உமைர் ஆகும், அனஸ் உனைஸ் ஆகும். இது அரபுல இல்ல, ஒரு மரபு, ஒரு மொழி வழக்கம். உமர் என்பவர் பெரிய உமர், உமைர் என்றால் சிறிய உமர், அனஸ் என்றால் பெரிய அனஸ், உனைஸ் என்றால் சின்ன அனஸ். அரபுல அனஸை வந்து எப்படி ஒப்படைக்கிறாங்க? உனைஸாக, சிறு அனஸாக ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கும் போது சொல்கிறார்கள், அத்தைத்துக பிஹி யஹ்துமுக, அல்லாஹ்வின் தூதரை உங்களுக்கு ஹிதமத் செய்வதற்காக அனஸை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபதுல்லாஹ லஹு, அல்லாஹ்வின் தூதரை அவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா, துஆ செய்யக்கூடாதா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனைக்காகவே என்ன செய்யறாங்க? தண்ட மகனையே அர்ப்பணிக்கிறாங்க. தந்தையும் அதுக்கு செகண்ட் இல்ல, தாயும் செகண்ட் இல்ல, மகனும் விருப்பம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முழுசா அர்ப்பணிக்கிறாங்க தங்களை. அதோட ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, இறைவா இவருக்கு அதிகமாக செல்வத்தை வழங்கிவிடு, அதிகமாக இவர்களுக்கு சந்ததிகளை வழங்கிவிடு. ஜாதி துஆ, அருமையான துஆ. செல்வம் கூட கிடைக்கணும், புள்ள, இதுதானே சொத்து. உலகத்துல 2 சொத்துக்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட வேண்டும்.
ஒன்னாவது மக்கட் செல்வம், இரண்டாவது பொருட்செல்வம். அந்த ரெண்டுக்காக ரசூலுல்லாஹ் துஆ, இதுதான் செல்வம். அந்த ரிஸ்க்குக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல சொல்றார், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்ன மாலி லகஸீருன், எனக்கு அதிகமாக செல்வம் தற்போது இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு இப்போது அதிகமாக செல்வம் இருக்கிறது. வ இன்ன வலதி வ வலத வலதி, எனக்கு என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் என்று சொல்லி ல யதஆதுன அலா நஹ்வில் மியத்தில் யௌம், இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கடா கிட்டத்தட்ட 100 பேருக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய புள்ளட புள்ளன்னு பார்த்தா நடுவுல வச்சு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்தா எத்தனை பேர் கவுண்டிங்ல இருப்பாங்க? 100 பேர். எப்படி ரசூலோட துஆ வேலை செஞ்சுச்சா? வேலை செய்தது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4889வது செய்தியா பதிவு செய்யப்படுது. இப்படி குடும்பமே தியாகம் செய்யறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் அபூ தல்ஹா அவர்கள் பள்ளிவாசல பார்க்கறாங்க. இவர் அடிக்கடி, இவர் செல்வந்தர் தானே, நிறைய உதவி செய்வார். ரசூலுல்லாஹ் பள்ளியில பார்த்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பசியில கஷ்டத்துல இருந்ததை அனஸ் இப்னு அபூ தல்ஹா அவர்கள் காணுகிறார்கள். இப்படி கண்ட உடனே அபூ தல்ஹா அவர்கள் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று உம்மு சுலைம் அவர்களிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் பசியுடனும் பட்டினியுடனும் இருந்ததை நான் பார்க்கிறேன், உங்களிடம் உணவு இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஆமா உணவு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு இருக்குது என்று சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கொஞ்சம் உணவை வச்சு, ரொட்டியை வச்சு, தோல் நீக்கப்பட்ட கோதுமை சில தயாரித்த ரொட்டி என்றே வருது, அவங்க கொஞ்சம் வசதியா இருந்தாங்களே, அதை தயாரித்து உம்மு சுலைம் அவர்களுடைய முந்தாணி முக்காடு இரண்டாக கிழித்து ஒன்றில் அந்த ரொட்டியை சுத்தி இரண்டை அனசுடைய கையில் கட்டி, சின்ன ஆள் தானே கீழே கொட்டிட்டா வேஸ்ட் ஆகிரும், கையில கட்டி அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல அனஸ பார்க்கறாங்க. அப்ப கேட்கிறாங்க, ஆர்சலக அபூ தல்ஹா, அனஸே அபூ தல்ஹா தான் எங்களை அனுப்பினாங்களா என்று கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, நஅம், ஆமா, பித்ஆமின், சாப்பாடு அனுப்பி இருக்கிறாரா கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, நஅம், ஆமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, கூமு, எல்லாரும் வாங்க போவோம், அபூ தல்ஹாட வீட்டுக்கு போவோம். இதே மாதிரி சம்பவம் நேத்தும் பார்த்தோமா இல்லையா? எல்லாரும் வீட்டுக்கு போவோம் என்று வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற நேரத்துல அபூ தல்ஹா முன்னாடி வந்து சொல்லிக்கிறார், அல்லாஹ்வே இத்தனை பேருக்கு எங்க வீட்டுல சாப்பாடு இருக்குது. ரசூலுல்லாஹ் கூட்டத்தோட கிளம்பி வராங்க. நான் பதிவு செய்திருக்கிறேன், நம் தலைவர், நம் உயிரினும் மேலான தலைவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தனித்து சாப்பிட மாட்டார்கள், தனியா வைத்த நிறைக்க மாட்டாங்க. சுயநலம் என்பது துளியளவும் இல்லை. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம். அது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருந்தது. கூட்டத்தோட கிளம்புறாங்க. கிளம்பினோடனே சொல்றாங்க, உம்மு சுலைமிடம் அபூ தல்ஹா சொல்கிறார், உம்மு சுலைமே, படையோட கிளம்புறாங்க, என்ன பண்றது? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு தெரியான்றாங்க. சாப்பாடு ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்குது, அதை வேற கட்டி அனுப்பினோம். கூட்டத்தோட கிளம்பி வராங்களே, என்ன பண்ணுன்னு கேட்கறாங்க. சரி, வந்தாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, உம்மு சுலைமே, குபுஸ் தான், ரொட்டி தான் சாப்பாடு. குபுஸ் உம்மு சுலைமா இந்தகி, என்ன இருக்குது உங்ககிட்ட? பிதாலிகல் குபுஸி, அல்லாஹ்வுடைய குபுஸ் தான், ரொட்டி தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க போனீங்கடா மத்திய கிழக்கு நாடுகள்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இந்த குபுஸுக்கு பற்றாக்குறையே இருக்காது, தாராளமா கிடைக்கும் குபுஸ். இப்ப அவ்வளவு பரக்கத் செஞ்சு வச்சு, அன்னைக்கு ஒரு குபுஸ் 2 குபுஸ் பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு குபுஸ் என்பது அங்க மலிந்து கிடக்கிறது. அவ்வளவு ரிஸ்க்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிறான் அந்த பூமிக்கு. குபுஸ் என்றாங்க. ஃபஅமர பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஃபுத்த வஸரத் உம்மு சுலைமின் உக்கத்தன் ஃபதமத்ஹு. அப்படி இருங்க, தட்டுல வைங்க, நான் வாரேன், சில வேலை பண்ண இருக்குது, அதை மூடி சமைக்கிற வேலை இருக்குதுன்னு அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ் ஒரு குக்கு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய முஅஜிசாத்களை வரவழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒண்ணு விளங்குது, சமைக்கும் போது சமையல் அறையிலும் அந்த அடுப்புலையும் தட்டுலையும் சம்திங் ஏதோ நடக்குது. அல்லாஹ் அந்த உணவுக்கு ரிஸ்க் அந்த பரக்கத்தை கொடுக்குறான், அது சம்திங் என்னமோ இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் என்றதனால கண் முன்னாடி நபித்தோழர்களுக்கு காண்பிக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னு சொன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி மாஷா அல்லாஹ், அந்த அடுப்புகளையும் ரொட்டிலையும் தட்டிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னமோ வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ் எது வரைக்கும் நாடினாலோ அது வரைக்கும் சில வார்த்தைகளை சொன்னார்கள்.
சொன்ன பிறகு ரசூலா சொல்றாங்க, இதன் லி அஸரத்தின் 10 பேருக்கு உள்ளுக்கு வர சொல்லுங்க அப்படின்றாங்க அபூதல்லாக்கு. அபூதல்லா பார்க்குறவருக்கு அல்லாஹ்வின் தூதர் வர்றாங்க, அடுப்பு கிட்ட போறாங்க, என்னமோ பேசுறாங்க, ஓதுறாங்க. இப்போ மாஷா அல்லாஹ் நீண்ட நேரம் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 10 பேரா வர சொல்றாங்க. என்ன நடக்க போதோ தெரியா. இறை தூதருக்கு சமயனா வாத்தாகனா செவியுற்றம் கட்டுப்பட்டோம், 10 பேர் என்டர் ஆகுங்க என்றாங்க. அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இருக்கிறாங்களே 70 பேர் 80 பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. எப்பயும் ரசூலுல்லாஹ் அவங்களோட சிந்தனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அவங்கள தான் இழுத்துட்டு வாரது. அப்போ கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 70 பேராவது இருந்திருக்கணுமா இல்லையா? இருக்கணும். 10 பேரை வர சொல்றாங்க. அந்த 10 பேர் வந்தார்கள், வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள், பிறகு வெளியே சென்றார்கள். மீண்டும் 10 பேர் வர செய்யல, மீண்டும் 10 பேர் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் சென்றார்கள், மீண்டும் 10 பேர் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் சென்றார்கள். அப்படி எத்தனை பேர் தானப்பா வந்து போனாங்கன்னு கேட்டா அனஸ் சொல்லியலாம் சொல்றாங்க, ஒரு 80 பேர் மாய். ஒரு ஹுபுஸ்ல 2 ஹுபுஸ்ல ஒரு 80 பேர் மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில 3578வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா அவர்களுடைய வீட்டிலே சென்று அவர்களுடைய வீட்டிலே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறை கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அபூ தல்ஹா அவர்கள். அல்லாஹ்ட கட்டளை என்று வந்தா அப்படியே அடிபணிந்து செயல்படுவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். அல்லாஹ் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 92வது வசனத்தில் இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவதை அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடும் வரைக்கும் நன்மையை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினோனே அபூ தல்ஹா வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மிகவும் விருப்பமான தோட்டம் என்னுடைய பைருஹா என்ற தோட்டம், நான் அதை அல்லாஹ்வின் பாதையிலே வக்ஃப் செய்து விடுகிறேன். ரசூலுல்லாஹ்வே யோசிக்கிறாங்க. அவர் சொல்றார், வ இன் அஹப்ப அம்வாலி இலைய பைரஹா, பைரஹா தோட்டம் தான் என்னுடைய தோட்டத்திலே விருப்பமான தோட்டம். வ இன்னஹா ஸதகத்துன் லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு நான் செய்கின்ற ஒரு சதகா என்று சொல்கிறார்கள். அர்ஜு பிர்ரஹா வ துக்ரஹா இந்தல்லாஹ், அதனுடைய நன்மையையும் வெகுமானங்களையும் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன் என்று அபூ தல்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பஹ் தாலிக மாலுன் ராபிஹுன் தாலிக மாலுன் ராபிஹுன், இது ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு செல்வம் ஆயிற்று, ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு செல்வம் ஆயிற்று, ஏன் அபூ தல்ஹாவை அவசரப்படுகிறீர்கள் என்றார். ரசூலுல்லாவும் தண்ணீர் குடிப்பதற்காக அந்த பைருவா தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை கோடி கணக்கில் பொறுமதியாக்கி இன்னைக்கு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்றீங்க, அது லாபம் தரக்கூடிய ஒரு சொத்து. சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, பரவாயில்லை, நான் வந்து அது அல்லாஹ்வின் பாதையில் தான் தர்மம் செய்ய விரும்புகிறேன், பரவாயில்ல அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் ஆகட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து தர்மம் செய்யணும் என்று விருப்பம் வேண்டா, வ இன்னி அரா ஐன் தஜ்அலஹா ஃபில் அக்ரபைன், உங்களோட நெருங்கிய உறவினர்களுக்கு இதை தர்மம் செய்து கொள்ளுங்கள். குடும்பத்திலையும் பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. சொத்து இருக்குது, ஊருக்கு செலவழிக்கிறார், குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், இல்ல கதை கட்டுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பைத்துல் மாலுக்கு தந்தீங்க பரவாயில்லை, அதை நான் வக்குஃபாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதை திருப்பி நான் தருகிறேன், நீங்க குடும்பத்துக்கு தர்மம் பண்ணுங்க. பிறகு அவர் குடும்பத்தாருக்கு அதை தர்மம் பண்ணார் என்று வருது. அஸ்ஸான் பின் தாபித் அவர்கள் இந்த தர்மத்தை பெற்றுக்கொண்ட, இது சஹீஹ் முஸ்லிம்ல 1821வது செய்தி. இந்த தர்மத்தை ஹஸ்ஸான் பின் தாபித் அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். அவரும் குடும்பத்தில் ஒருவராக இருந்தார் என்ற செய்தி எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த தோட்டத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து அவங்க வித்து காசாக்கி கொண்டாங்க என்ற செய்தி நாங்க புகாரில 2758வது செய்தியா பார்க்கிறோம். ஒரு வசனம் இறங்குது, மொத்த சொத்தும் தர்மம். நாங்களும் தர்மம் கேட்போம். மதரசா கட்டைக்குது, வசூல் தாங்களே, குர்ஆன் வெளியில இருக்குது, வசூல் தாங்களே, படுத்துவாங்க பாருங்க. எங்களை ஒரு பாடு இழுத்து அடிச்சு தார என்று வாக்குறுதி அழிச்சு தராம இழுத்து ஒரு லட்சக்கணக்கில் ப்ரொஜெக்டை கையில் வச்சிருந்தா 5000 ரூபா போடுவாங்க. அவன் அந்த 5000, அவனுக்கு 50 லட்சம் என்பது அவன் வீட்டு டிசைன் பண்ற காசு, பெயிண்ட் அடிக்கிற செலவு. கொடுக்கிறதா இருந்தா தர்மம் தரமா கொடுங்க, இருந்தா அள்ளி கொடுங்க, அபூ தல்ஹாவை போன்று கொடுங்க, நீங்க விரும்புறத கொடுங்க. வீட்டை மட்டும் கோடான கோடி காசுகளை வச்சு அலங்கரிச்சு கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செய்ய சொன்னா, பள்ளிவாசலுக்கு செய்ய சொன்னா, ஒரு மதரசாக்கு செய்ய சொன்னா, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வேத புத்தகத்துக்கு செய்ய சொன்னா இழுத்து அடிக்கிறான். என்ன உணர்வு, என்ன இஸ்லாமிய பற்று, என்ன முஸ்லிம் என்ற உணர்வு,
கிஞ்சிற்றுக்கும் கிடையாத நிலை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இதில் அபூ தல்ஹா நமக்கு செருப்படி கொடுக்குறாங்க. ஏய், நான் இஸ்லாத்துக்கு வந்தவன், நீங்களாம் பாரம்பரிய முஸ்லீம். உங்களை பார்வையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் தானே. வந்தவருக்கு எப்படி உணர்வு? ஏண்டா இஸ்லாத்துக்கு வந்தது ஒரு நோக்கத்துக்கு வந்தாலும் வந்த பிறகு அந்த இஸ்லாத்தின் ஈமானியின் சுவையை அவர்கள் சுவைத்தார்கள். பாரம்பரியத்தில் இருக்கிறவன் கூட இந்த இஸ்லாத்தின் ஈமானிய சுவை அவனிடம் இல்லாமல் இருக்கிறது. தான் வித்தியாசம். இறை கட்டளை வருகிறது. அபூ தல்ஹா அவர்கள் எல்லாம் நல்லா குடிப்பாங்க. அந்த காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் குடிச்சவங்க தானே. எந்த அளவுக்கு குடிப்பாங்கன்னு சொன்னா, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்து என்ன செய்வாங்க? குடிப்பாங்க. மதுபானம், ஃபலீக் என்று சொல்லக்கூடிய பேரித்தம் பரத்தை காய வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சாறு பிழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு மது, அதை நல்லா குடிப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு தான் அதை என்ன செய்யறாங்க? பங்கிடுறாங்க. இவ்வளவுக்கு பெரும் சஹாபாக்கள், பத்ர் உஹது யுத்த களங்களை கண்டவர்கள், ஆனா குடிப்பாங்க. ஆரம்பத்தில் தடையா இருக்கலையே. இதை வச்சு இப்ப நாங்க போயிட்டு நோம்புல இடையில போயிட்டு குடிச்சிட்டு வரையல, எங்களுக்கு ஹராம் ஆயிருச்சு முழுசா. அனஸ் ரலியல்லாஹு தான் பரிமாறி கொண்டிருக்கிறார். உடனே ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று இறங்குகிறது. என்ன வசனம்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதால 90-91, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். பலிபீடங்கள், குறிப்பார்ப்பது, அம்பெய்வது, மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் சிலை வழிபாடுகள் எல்லாமே ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீய அமல்கள், செயற்பாடுகள். ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் விலகுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினோன்னு ஒரு அறிவிப்பாளர் அதை அறிவிக்கிறார். அபூ தல்ஹா அவர்கள் குடிக்கிறதுக்காக ஒரு குவளையை கையில் எடுக்கிறார். சத்தம் கேட்குது. அனஸ் கிட்ட சொல்றார், அனஸே என்ன சத்தம் என்று பாருங்க, என்ன அறிவிப்பு என்று கேட்டுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதுபானத்தை தடை செய்த அறிவிப்பை ஒரு நபித்தோழரூடாக அறிவிப்பு செய்திருக்கிறார். திருக்குர்ஆன்ல வசனம் இறங்கிறது, மதுபானம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், விலக சொல்லிவிட்டான் என்று அந்த வசனம் சொன்னோன்னே கையில எடுத்த அந்த குவளைய அனஸ் அவர்களோட கையில கொடுத்து கொட்டிட்டு வாங்கிறாங்க. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? கடைசி ஷாட் பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டு இனிமேல் ஹராம் வேண்டுவான். சிகரெட் அடிக்கிறவனுக்கு சிகரெட் நிப்பாட்ட சொல்லுங்க, ஆஜி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிப்பாட்டுவேன். இல்லாட்டி இந்த தலை நோம்புக்கு கடைசியா சாருக்கு அடிக்கிற சிகரெட் தான் ஆஜி, அதுக்கு ஒரு வாழ்க்கையில அடிக்க மாட்டேன்டுவான். இப்படி சொல்றவன் எல்லாம் பூராவும் ஃப்ராடு பயல்கள், விடவே மாட்டான். ஒருத்தகிட்ட நான் சொன்ன சிகரெட் நிப்பாட்டுங்களே வா, ஏமா தொல்லை கொடுக்குறீங்க, உங்களால ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, நல்ல ஃப்ரெண்ட் என்ன, அவன் நிப்பாட்டி தானே காட்டணும், சிகரெட் எடுத்து இப்படி நிப்பாட்டி காட்டினான். எப்படி ஆளு? அவ்வளவு சிகரெட் மேல லவ், குடிப்பழக்கம். சிலவங்களுக்கு நல்ல தொழுவையாளியா இருப்பான், பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல இருப்பான், இடக்கடை பெட்டிங் சென்டருக்கு போயிட்டு வரேன், ஹலால் பெட்டிங் சென்டருக்கு இடக்கடை போயிட்டு வரேன், 50 ரூபா. அவனுக்கு குதிரை ஓட்டுறது பார்க்காட்டி அவனுக்கு தூக்கம் போகாது, இங்கிலீஷே தெரியா, மக்கு மாடா இருக்கும், ஸ்கூலுக்கே போயிட்டு அவன் ரேஸ் பேப்பரை வாசிப்பான் பாருங்க, நியூஸ் பேப்பர் மாதிரி. கட கட கடண்டி ஆல் பிளாக்ஸ் ஹார்ஸ் வின்ஸ் ரன்ஸ் 50 சேலஞ்ச் பெட்டிங் எழுதுவான். பழைய அந்த இங்கிலீஷ் எழுத்து சைன் எழுத்து இருக்குமே, அதால எழுதி பெட் அடிப்பான். எடக்கெட எட்டி பார்க்கறது, அங்க போகும்போது மட்டும் தொப்பியை கழட்டி சாக்கில் போட்டுறது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. திருந்தினால் திருந்த வேண்டும். கெட்ட பழக்கம் இருக்குதா, விடணும் என்று நினைக்கிறோமா? அல்லாஹ்ட கட்டளையை மனசுக்குள்ள எடுத்து முழுசா விலகி விட வேண்டும். அபூ தல்ஹா விலகினாருக்கு, கையில எடுத்ததை வீசினாங்க. மது அவர்கள் எல்லாரும் குடிக்க ஆசை இல்லாம இருப்பானா? குடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, குடிக்கிறதுல எப்படி இருக்கு, செம்ம கிக்கு வா, ஒரு நாளைக்கு வச்சு பாருங்க, அப்படி இருக்குமெண்டுவான். குடிக்கிறதுல கிக்கு உண்டு, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த குடிக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்து சியர்ஸ் பண்ணி ஆளுக்கு அதை அது செய்யும்போது ஒரு விதமான ஒரு ரணகலம் வரத்தான் செய்யும். ஆசைதான், விட முடியாது. அல்லாஹ் ஹலால் ஆக்கினா நாங்களும் நீங்களும் குடிக்காமலா இருப்போம், குடிக்கத்தான் செய்வோம். ஏண்டா அப்படித்தானே, அல்லாஹ் ஹலால் ஆக்கினா செய்வோம். அல்லாஹ் உண்ணுங்கள் பருகுங்கள் என்றான். நம்ம மக்கள் எப்படி உண்றான், எப்படி பருகுறான்? அல்லாஹ் கட்டளையை போட்டது தேவைக்கு உண்டு, தேவைக்கு பருகண்டு. இவன் தேவையில்லாட்டையும் உண்ணுவான், தேவையில்லாட்டையும் பருகுவான். வலா துஸ்ரிஃபுவ மறந்து விடுவான், வீண் விரயம் அதெல்லாம் மறந்து. இந்த கொஞ்ச நாள் இஃப்தார் வைப்பாங்க பாருங்க, இஃப்தார்ல போயிட்டு பாருங்களேன் எவ்வளவு சாப்பாடு நாசமா போகும், அப்படி வைப்பாங்க. அப்ப ஹலால் என்று சொன்னா நம்ம மக்கள் அனுபவிக்கிறதுல நம்ம ஒண்ணா இருக்கிறாங்களா? மதுவை ஹலால் ஆக்கியிருந்தா நாங்க அனுபவிச்சிருப்போமா இல்லையா? அனுபவிச்சிருப்போம். ஆனா அல்லாஹ் வேணாம் என்றானா வேணாம். சிகரெட் அடிக்கிறது ஒரு ஸ்டைல் தான், அது உடம்புக்கு கேடு, ஆனா ஸ்டைலாக இருக்கிறது.
அல்லாஹ் வேணாம் என்று சொன்னா வேணாம். இந்த மாதிரி ஒரு நிலையில அபூ தல்ஹா அவர்கள் இருந்து வாழ்ந்து காட்டினாரா இல்லையா? இதை நம்முடைய வாழ்க்கையில ஹராம் ஹலால் விஷயத்துல ஒரு பேணுதலாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் ஏராளமான இன்னும் நிறைய இருக்குது. நேரமாகுது, சாகரெல்லாம் செய்ய வேணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி இப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆங்கிள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்த விருந்தாளி ஒருத்தர் வருவார். யார் விருந்தளிப்பதுன்னு கேட்பாங்க. அபூ தல்ஹாவோட வீட்டில் கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்கும். அவர் சரி நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது வீட்டுக்கு கூட்டி போக மனைவி கிட்ட கேட்க, உம்மு சுலைமிடம் கேட்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? குழந்தைகள சாப்பாடு தான், உறங்க வையுங்கள். விருந்தாளிக்கு நாங்கள் குழந்தைட சாப்பாடை கொடுத்து விளக்க அணைங்க, நாங்கள் சாப்பிடுவதை போன்று நடிப்போம், விருந்தாளியை கௌரவிப்போம். இதை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லகத் அஜிபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அவ் லஹிக மின் ஃபுலானின் வ ஃபுலானத. இன்ன மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான், அல்லாஹ் சிரித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கடா. அல்லாஹ்வே, அல்லாஹ்க்கு என்னங்க ஆச்சரியம்? அல்லாஹ்க்கு ஆச்சரியம் இருக்குதா? யார்ட்டையாவது சேலை பார்த்து அல்லாஹ் புதுமைப்படணுமா? ப்ரோக்ராம் பண்ணினவனே அவன் தானே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளவு அல்லாஹ் மதிப்பு கொடுக்குறான் அந்த செயலுக்கு. அல்லாஹ் சொல்றான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவை இருந்த நிலையிலும் பிறருடைய தேவைகளை முற்படுத்துகிறார்களே, இவர்கள் தான் மனிதர்கள். தனக்கு தேவை இருக்கும், ஆனால் அடுத்தவண்ட தேவையை முற்படுத்தணும் என்பதில் அந்த விருந்தினருக்கு உணவளித்து உபசரித்து தன் குழந்தைகளின் உணவை பிறருக்காக தியாகம் செய்த அந்த தியாக குடும்பம் அபூ தல்ஹாவின் குடும்பம். இந்த செய்தியை நாங்கள் புகாரில 4889வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி பொருளாதாரத்திலும் மார்க்கத்திலும் தியாகத்திலும் இந்த போர்க்களத்திலும் கல்வியிலும் கட்டளைகளுக்கு அடிப்படைவதிலும் அபூ தல்ஹா, உம்மு தல்ஹா, உம்மு சுலைம் அவர்கள், அபூ தல்ஹா அவர்கள், ஸைத் பின் சஹல் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக மிகவும் தியாகத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய தியாகம் மிக்க ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய தியாக வரலாறு சம்பந்தமாக இன்றைய தினம் உரை நிகழ்த்தப்பட்டது. சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலியாவத்தை கிளையினால் நாளாந்தம் இரவு பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த அடிப்படையில் இன்றைய நாளுக்கான கேள்வி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய பெயர் என்ன? உண்மையான பெயர் என்ன? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய பெயர் என்ன? இரண்டாவது, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹாபியார். வளமையாக சஹாபாக்கள் தான் என்ன செய்வாங்க? என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரசூலுல்லாவே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறிய சஹாபியார். மூன்றாவது கேள்வி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடம் வைத்து கொண்டிருந்த கத்தியின் பெயர் என்ன? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடம் வைத்து கொண்டிருந்த கத்தியின் பெயர் என்ன? இதுதான் இன்றைய நாளுக்கான கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில்களை வீடியோவில் கீழே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தெரியும், அந்த நம்பருக்கு உங்களுடைய பதில்களை அனுப்புங்க. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு 07050137446 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பதில்களை இஃப்தாருக்கு முன்னதாக அனுப்பிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது முக்கியமான அறிவித்தல் ஒன்று, வழமையாக சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலியாவத்தை கிளையினால் காலையில் 10 மணிலேருந்து 11:30 வரைக்கும் தஃப்சீர் கிளாஸ் நடக்கும். ஆனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால ஜும்மாவும் மீக்கிறதுனால அது நாளைய தினம் நடக்காது, திரும்பவும் சனிக்கிழமை நடக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.